அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது சொன்னார்கள், வர்த பிமா கஸமல்லாஹு லக் தகுன் முஃமினா. அல்லாஹு தஆலா உனக்கு எதை பங்கீடு செய்து தந்திருக்கிறானோ அதை நீ மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா பங்கீடு செய்து தந்திருப்பது என்று வரும் பொழுது, என்று சொல்லும் பொழுது நிறைய பேர்கள் இது பணத்தை சொல்லப்படுகிறது என்று நினைக்கிறார்கள். பணம் மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய பங்கீடு. அல்லாஹு தஆலா அழகை பங்கு வைத்திருக்கிறான், ஆரோக்கியத்தை பங்கு வைத்திருக்கிறான். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நிஅமத்தையும் அல்லாஹு தஆலா பங்கு வைத்திருக்கிறான். பணத்தை, செல்வத்தை, பிரபல்யத்தை, அறிமுகத்தை அல்லாஹு தஆலா பங்கீடு செய்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு எதை பங்கீடு செய்து தந்திருக்கிறானோ அதை நீங்கள் திருப்தியுடன் உங்களுடைய மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தக்குன் முஸ்லிமா, நீங்கள் உண்மையான முஸ்லிமாகலாம். உண்மையான அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய, அல்லாஹ்வுக்கு பணிந்து வாழக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் அப்பொழுதுதான் மாறலாம் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற சில பாக்கியங்கள், அவற்றை நாம் முடிவு செய்யவில்லை, நம்முடைய பெற்றோர்கள் முடிவு செய்யவில்லை, நம்முடைய நாடோ ஊரோ முடிவு செய்யவில்லை. அது அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற அவனுடைய முடிவுகள், அல்லாஹு தஆலா அவன் தெரிவு செய்திருக்கிற தெரிவுகள். என்னுடைய தாயும் தகப்பனும் யார் என்பதை நான் முடிவு செய்யவும் இல்லை, என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய குடும்பம் முடிவு செய்யவும் இல்லை. அது அல்லாஹ்வுடைய தீர்மானம். ஒரு மனிதன் தன்னுடைய மனதால் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன் என்பது இது என்னுடைய முடிவல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னை படைத்தவனுடைய தெரிவு. மனதால் நான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு வந்திருக்கிற மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தெரிவு. சமூகத்தில் எவ்வளவு பேர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் இப்படியான விஷயங்களை மனசால் ஏற்றுக்கொள்ளவில்லை. போயும் போயும் இந்த குடும்பத்தில் நான் ஏன் தான் பிறந்தேனோ தெரியவில்லை என்று நினைக்கிறார்கள். வயது 30 ஆகிவிட்டது, 40 ஆகிவிட்டது, இன்னும் அவர் தன்னுடைய நிறத்தை பொருந்திக் கொள்ளவில்லை, தன்னுடைய உடல் அமைப்பை பொருந்திக் கொள்ளவில்லை. இந்த குடும்பத்தில் பிறக்க போய்தான் நான் இந்த நிறத்தில் இருக்கிறேன், என்னுடைய உடல் அமைப்பு இப்படி இருக்கிறது. நான் என்னுடைய நண்பருடைய குடும்பத்தில் பிறந்திருந்தால், அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தால் நான் எவ்வளவு வாட்டசாட்டமானவனாக இருந்திருப்பேன், நான் அழகாக பிறந்திருப்பேனே என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய பெற்றோர்களை இன்னும் பொருந்திக் கொள்ளவில்லை, மனசால் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஏன் தான் இவர்களுக்கு பிறந்தேனோ தெரியாது, இந்த குடும்பத்தில் நான் பிறக்காமல் வேறொரு குடும்பத்தில் பிறந்திருந்தால் நான் எங்கேயோ போயிருப்பேன் என்று நினைக்கிறார்கள். நான் வாழ்க்கையில் கஷ்டப்படுவதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஊரில், ஒரு நாட்டில் பிறந்ததனால்தான். நான் இங்கு பிறக்காமல் வேறெங்கும் பிறந்திருந்தால் எங்கேயோ போயிருப்பேன் என்று நினைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது நானும் என்னுடைய பெற்றோர்களும் குடும்பமும் சேர்ந்து எடுத்த முடிவு அல்ல. என்னை படைத்தவன் எனக்கு செய்த முடிவு, அவனுடைய தெரிவு. இதை மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை ஒரு மனிதன் மனதால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் இது ஒன்றும் மாறிவிட மாட்டாது. ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை, பெற்றோரை பொருந்திக் கொள்ளவில்லை என்றால் அவனுடைய பெற்றோர் மாறுவதும் இல்லை, அவனுடைய குடும்பம் மாறுவதும் இல்லை, அவனுடைய நிறம், உடல் அமைப்பு, அவனுடைய எதுவும் மாறுவதில்லை. அது அப்படித்தான் இருக்க போகிறது. ஆனால் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மரணம் வரைக்கும் கவலைப்பட்டு கைசேதத்திலேயே வாழ வேண்டி வரும். இந்த கவலையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டி வரும். இதை மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே ஒரு வார்த்தை நாங்கள் சொல்லுவோம், யா அல்லாஹ், எனக்கு நீ தெரிவு செய்த அத்தனையையும் நான் மனதால் ஏற்றுக்கொள்கிறேன். நீ எனக்கு தெரிவு செய்த என்னுடைய தாய் தகப்பனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது உன்னுடைய விருப்பத்தின் படி நீ தெரிவு செய்திருக்கிறாய். யா அல்லாஹ்,
நீ எனக்கு தெரிவு செய்திருக்கிற குடும்பத்தை நான் சம்பூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறேன். நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த உடல் அமைப்பை, என்னுடைய நிறத்தை, என்னுடைய சூழலை அத்தனையையும் நான் மனசால் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ்விடத்தில் நாம் சொல்ல வேண்டும். குழந்தைகள் சில பொழுது குறைபாடுகளினால், நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு பெற்றோர்களாக நாம் இருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, யாரும் விரும்புவதில்லை அப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்க வேண்டும் அல்லது குழந்தைகளுக்கு அந்த நிலை வர வேண்டும் என்று யாரும் ஆசைப்படுவதில்லை. அல்லாஹ் தஆலா ஒரு சோதனைக்காக இப்படிப்பட்ட நிலைகளை வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் நாம் திருப்தியை வெளிப்படுத்த வேண்டும். யா அல்லாஹ், நீ எனக்கு ஒரு சோதனைக்காக தந்திருக்கிறாய், நிச்சயமாக இதற்கு பின்னால் எனக்கு நீ நலவை வைத்திருப்பாய். மனதால் உன்னுடைய தீர்மானத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை ஒரு மனிதன் மனதால் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய கவலைகளில் ஒரு பெரும் பகுதி போய்விடும். இந்த கவலைகள் மனதில் இருக்கிற வரைக்கும் கவலைப்பட வேண்டிய, யோசிக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றை பற்றி யோசிப்பதற்கு, கவலைப்படுவதற்கு அவகாசம் கிடைக்க மாட்டாது. மனதால் இவற்றை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு விட்டால் அதற்கு பிறகு எதை பற்றி கவலைப்பட வேண்டுமோ அதை பற்றி கவலைப்படலாம். எதை பற்றி சிந்திக்க வேண்டுமோ அவற்றை பற்றி சிந்திப்பதற்கு, யோசிப்பதற்கு நமக்கு அவகாசம் கிடைக்கும். அல்லாஹு தஆலா உனக்கு எதை தீர்மானமாக எடுத்து உனக்கு தந்திருக்கிறானோ அவற்றை சம்பூரணமாக ஏற்றுக்கொள். இதா குன்த ذا قلب قنوع فأنت ومالك الدنيا سواء. நாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், திருப்தி காணக்கூடிய உள்ளம் உனக்கு இருந்தால், இது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் செல்வம். சில மனிதர்கள் வெளிப்படையில் பெரும் பாக்கியங்களை பெற்றவர்களாக இருப்பார்கள், ஆனால் திருப்தி காணக்கூடிய உள்ளம் இருக்க மாட்டார்கள். வாழ்க்கை பூராவும் கவலையிலேயே இருப்பார்கள். சொல்கிறார்கள், திருப்தி காணக்கூடிய உள்ளம் மட்டும் உனக்கு இருந்துவிட்டால் நீயும் இந்த உலகத்தை ஆளக்கூடிய அரசனும் சரிசமமானவர்கள். அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் உனக்கு இருக்கும். ஒரு அரசன், அவனுக்கு எந்த கவலையும் இருக்க மாட்டாது. அவன் அச்சம் இல்லாமல், பயம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பதை போல நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா எனக்கு தரக்கூடியதை நான் சம்பூர்ணமாக மனதால் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவனுக்கும் இவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு வரமாட்டாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிஃபத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் திருப்தியை வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது சொன்னார்கள், அஹ்சின் இலா ஜாரிக் தகுன் முஃமினா. உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், பக்கத்தில் வாழக்கூடியவர்களுக்கு நீ உபகாரியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இஸ்லாத்தில் பரிபூர்ணம் பெற்ற ஒரு முஃமினாக, விசுவாசியாக நீ இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜார் என்று சொல்லும் பொழுது அரபி பாஷையில் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மட்டுமல்ல, நமக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யார் இருக்கிறார்களோ, அவர் வகுப்பறையாக இருக்கலாம், ஒரு பயணமாக இருக்கலாம், நாம் வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், நாம் வசிக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம். நமக்கு பக்கத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜார் என்று சொல்லப்படும். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. அவர்களுக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும். எந்த வகையிலும் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் நம்மை கொண்டு கஷ்டப்படக்கூடாது. அவர்கள் எப்பொழுதும் நம்மை பற்றி சந்தோஷப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்லது பக்கத்தில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் 100% திருப்தியானவர்களாக இருக்க மாட்டார்கள். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மனைவி நமக்கு திருப்தியாக இருக்கிறது போல நம்முடைய பக்கத்தில் வாழ்பவர்கள் நமக்கு 100% திருப்தியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பெரும்பாலும் இது யாருக்கும் அமைவதில்லை. காரணம்,
பக்கத்தில் வாழ்பவர்களை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு ஒரு சோதனையாக ஆக்கியிருக்கிறான். அவர்களுடைய பல வகையான கஷ்டங்கள் இருக்கலாம். மனிதன் என்றால் அவர்களிடத்தில் நலவுகள் இருப்பது போல கெடுதிகள் இருக்கும். பக்கத்தில் வாழ்பவர்கள் என்று வரும் பொழுது கெடுதி 2 மடங்காக இருக்கலாம். நம்முடைய எல்லா விஷயங்களையும் துருவி ஆராயக்கூடியவர்களாக இருப்பார்கள். நம்முடைய வீட்டுக்கு யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், என்ன நடக்கிறது, என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் அவதானிக்கக்கூடியவர்களாக பக்கத்தில் வாழ்பவர்கள் சில பொழுது இருப்பார்கள். நம்முடைய ரகசியங்களை எல்லாம் எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் பக்கத்தில் இருப்பார்கள். எப்படி எந்த நிலையில் பக்கத்தில் வாழ்பவர்கள் இருந்தாலும் இஸ்லாம் நமக்கு சொல்கிறது, நீங்கள் அவர்களுக்கு உபகாரியாக இருக்க வேண்டும். அவர்களுடைய குறைகள் உங்களுக்கு தெரிந்தாலும், சிலருக்கு பக்கத்தில் உள்ளவர்களுடைய குறைகள் தெரிந்துவிட்டால் நான் அதை அறிந்து கொண்டேன் என்று அவர்களுக்கு வெளிக்காட்டிக் கொள்கிற வரைக்கும் அவர்களுக்கு நிம்மதியே உண்டாக மாட்டார். அன்புக்குரிய சகோதரர்களை, இதுவல்ல நல்ல பண்பு என்று சொல்வது. தெரிந்ததற்கு பிறகும் மௌனமாக இருக்க வேண்டும், குறைகளை மறைக்க வேண்டும். அஹ்சின் இலா ஜாரி, உனக்கு பக்கத்தில் வாழ்பவர்களுக்கு நீ உபகாரம் செய். ஒரு மனிதனுடைய ஈமான் பூர்த்தியாவது, அவன் ஈமானில் பலசாலியாக பூர்த்தியான ஈமானுடையவனாக மாறுவது இதில்தான் தங்கி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் அவன் எப்பொழுதும் தனக்கு பக்கத்தில் வாழ்பவர்களை உபசரிக்கக்கூடியவனாக, அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவனாக இருப்பான். சில பொழுது நம்முடைய வீடுகளில் நாம் விருந்துகள் கொடுக்கிறோம். 100 கிலோமீட்டர்களுக்கு அப்பால இருந்து மக்கள் வந்து சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக பிரிந்து செல்கிறார்கள். ஆனால் பக்கத்தில் வாழ்பவர்களை நாங்கள் மறந்திருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, தூரத்தில் உள்ள உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எப்படி இருக்கிறதோ அதுபோல் பக்கத்தில் வாழக்கூடிய அந்த மனிதர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. தூரத்தில் உள்ளவர்களை உபகரிக்க நாங்கள், அவர்களை கவனிக்கக்கூடிய நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை மறந்துவிடக்கூடாது.